வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ் தரம் 8 அலகு 3 சொல்முறை வழிப்படுத்தல் என்ற பாடத்தின் 3வது காணொளியில் சந்திக்கின்றோம். இன்றைய காணொளியில் நாங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் பற்றி பிராக்டிக்கலாக செய்து பார்க்க போகின்றோம். ரைட், இங்கே எழுத்து வடிவமைப்பு கருவிகள் எப்படி எழுத்துக்களை வடிவமைத்து கொள்ளலாம் என்றது பற்றி பார்க்க போகின்றோம். இந்த எழுத்தினை முதலாவதாக தடித்த எழுத்தாக மாற்றப் போகின்றோம். எந்த எழுத்துக்கள் எங்களுக்கு தடித்த எழுத்தாக கிடைக்க வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹோம் டேபில் இருக்கிற ஃபாண்ட் என்ற இந்த குரூப்பில் இருக்கின்ற போல்டு பி என்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பி என்ற பட்டனை அழுத்திக் கொள்வதன் மூலம் இந்த எழுத்தினை தடிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தடிப்பாக்கின எழுத்தை நாங்கள் நார்மல் டெக்ஸ்டாக மாற்றப் போகின்றோம் என்றால் மீண்டும் இதனை செலக்ட் பண்ணி தெரிவு செய்து இந்த பி என்ற இந்த அமைப்பை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இதற்குரிய கீபோர்ட் ஷார்ட்கட்டை பார்த்தோம்னு சொன்னால் கண்ட்ரோல் கீயோட பி, கண்ட்ரோல் கீயை அழுத்தினபடி பி என்ற கீயை அழுத்தினோம் என்றால் எங்களுக்கு தடித்த எழுத்து கிடைக்கும். இப்போ செய்து காட்டுறேன். கண்ட்ரோல் கீயை அழுத்தி கொண்டு பி என்ற கீயை அழுத்துறேன். இப்போ போல்டாக அந்த லெட்டர்ஸ் மாற்றப்பட்டு இருக்குது. அதே நேரம் திரும்ப கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு பி என்ற பட்டனை அழுத்தி கொள்கிறோம். போல்டாக மாற்றப்பட்டது மீண்டும் நார்மல் டெக்ஸ்டாக மாற்றப்பட்டு இருக்குது. அடுத்தது பாப்பம். இந்த இதே எழுத்து தொகுதி எங்களுக்கு சரிந்த எழுத்துக்களாக கிடைக்க வேணும், இட்டாலிக் லெட்டர்ஸாக கிடைக்க வேணும் என்றால் தெரிவு செய்து கொள்ள வேணும். இதில் உள்ள ஐ அண்ட் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி கொள்ள வேணும். இல்லையென்று சொன்னால் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு ஐ என்ற கீயை அழுத்துவதன் மூலம் அதற்குரிய ஷார்ட்கட்டை விசைப்பலகை மூலம் செய்து கொள்ள முடியும். அடுத்தது இந்த ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றி கொள்ளுவோம். அதாவது இந்த ஃபாண்ட் ஏற்கனவே கேலிப்ரி என்ற ஃபாண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இட்டாலிக் எடுத்துக்கொள்கிறேன். நார்மல் டெக்ஸ்டாக இப்போ இருக்குது. இந்த எரோவை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு இந்த கேலிப்ரி அண்ட் இருக்கிற பெயருக்கு பக்கத்தில் ஒரு சிறிய எரோ ஒன்று கீழ் நோக்கி இருக்குது. அதை அழுத்தி கொள்வதன் மூலம் இப்போ இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் இதில் எனக்கு தேவையான ஒரு ஃபாண்ட்டை தெரிவு செய்து கொள்கிறேன். வெவ்வேறுபட்ட ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது ஃபாண்ட் சைஸ். இந்த எழுத்துக்களை நான் பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ மாற்ற போகிறேன் என்று சொன்னால் ஃபாண்ட் சைஸ் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பி என்பதை அழுத்துவதன் மூலமும் இந்த ஃபாண்ட ஸ்பெஷலான ஒரு டயலாக் பாக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஸ்பெஷலாக வார இந்த சிறிய பாக்ஸுகளை சொல்கிறது டயலாக் பாக்ஸ் என்று சொல்கிறது. இதில் நீங்கள் மாற்றங்களை கொடுத்து கொள்ள முடியும். ஃபாண்ட் இந்த குரூப்பில் எந்த நம்பரில் இந்த ஃபாண்ட் வேணுமென்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். 72 கொடுத்துருக்குறேன். ஆக பெரிதாக வருது. ரைட், இப்போ நான் அண்டுவை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நார்மல் டெக்ஸ்டாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் இதில் கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட் சைஸை நான் மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் இருக்கேக்கில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்றதை கிளிக் பண்ணுவதன் மூலம் ஃபாண்ட் சைஸை கூட்டிக்கொள்ள முடியும். பக்கத்தில் ஏ என்று போட்டு கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்குது. இது டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இதை அழுத்துவதன் மூலம் ஃபாண்ட் சைஸை எழுத்துக்களின் அளவை குறைத்து கொள்ள முடியும். இது கூட்டுவதற்கு, இது குறைப்பதற்கு இதற்குரிய ஷார்ட்கட்ஸையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட், அடுத்ததாக இந்த எழுத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஹெட்டிங் போடுறோம்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ணுவோம், ஒரு கோடு போடுவோம். அந்த கோடுகளும் வெவ்வேறுபட்ட டிசைன்ஸாக இருக்கும். நளியாக போடுவோம், விட்டு விட்டு கோடு போடுவோம், அப்படி பல்வேறுபட்ட டபுள் கோடு போடுவோம். இப்படி பல்வேறுபட்ட ஸ்டைலாக செய்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள வேணும் இந்த டெக்ஸ்ட்டை. அதுக்கு பிறகு இதில் ஜூ என்ற அமைப்பு இருக்குது. இந்த ஜூ என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ண வேணும். சாதாரணமான அண்டர்லைன் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதில் ஸ்டைலிஷான வேறு அண்டர்லைன்ஸ் தேவையானால் இதில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஜூவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எரோவை கிளிக் பண்ணி வேறுபட்ட ஸ்டைலிஷான அண்டர்லைன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் உள்ளதும் இல்லை வேறு தேவையானால் மோ அண்டர்லைன்ஸ் என்றதை கிளிக் பண்ணி இதில் நாங்கள் அண்டர்லைன் ஸ்டைல் என்ற இடத்துல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நாங்கள் இதில் சூஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே என்ற பட்டனை கொடுத்து கொள்ளலாம். ரைட், அடுத்ததாக இந்த எழுத்துக்களுக்கு ஹைலைட் கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் படிக்கல முக்கியமான விடயங்களை ஹைலைட்டரால் ஹைலைட் பண்ணி கொள்ளுவீங்கள். அதே போல் இங்கேயும் நாங்கள் செய்து கொள்ளலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு
இதுலேயே ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க, ஏபி அண்டு கீழே ஒரு கோடு மஞ்சள் கலரில் இருக்குது. இதை அழுத்தி நாங்கள் தேவையான கலரை இதில் நாங்கள் ஹைலைட்டராக வழங்கி கொள்ளலாம். இப்போ க்ரீன் கொடுக்க போகிறோம்னா க்ரீனே அழுத்தினால் எங்களுக்கு க்ரீன் கலரில் அது ஹைலைட் பண்ணி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இந்த ஃபொண்ட் கலர். ஃபொண்ட் சைஸ் பார்த்த நாங்கள், ஃபொண்ட் ஸ்டைல் பார்த்த நாங்கள். இப்போ ஃபொண்ட்டுன்ற கலரை மாற்றிக்கொள்ள போகிறோம். இதில் பார்த்தீங்களென்றால் ஏ அண்டு கீழே ரெட் கலரில் கோடு போட்டுருக்கு. அதுக்கு கிட்ட நீங்கள் மவுஸ் பாயிண்டரை கொண்டு போகும்போது அங்கே பேர் வருது ஃபொண்ட் கலர். இது பக்கத்தில் இருக்கிற இந்த அம்புக்குறியாக கிளிக் பண்ணி இதில் எங்களுக்கு தேவையான ஃபொண்ட் கலராக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ப்ளூ கலர், டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதில் உள்ள கலர்ஸை தவிர வேறு கலர்ஸ் தேவை என்றால் மோ கலர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி தேவையான கலர்ஸை நாங்கள் இதில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக இந்த ரெட் கலரை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதை ஓகே என்று அழுத்துவதன் மூலம் இந்த கலரில் எங்களுக்கு ஃபொண்ட் மாற்றப்பட்டு இருக்குது. அடுத்ததாக சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக எக்ஸின் வெர்க்கம் என்ற ஒரு டெக்ஸ்ட் எங்களுக்கு தேவை. எக்ஸின் வெர்க்கம் என்று சொன்னால் எக்ஸை போட்டுக்கொள்ளுவோம், 2 போட்டுக்கொள்வோம். இது நார்மலாக x2 என்று கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த 2 மேல் நிலைக்கு போக வேணும். ஆகவே இந்த 2 மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபொண்ட் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸின் வெர்க்கம் இருக்குது. இது சூப்பர்ஸ்கிரிப்ட். கண்ட்ரோல் கீயோட ஷிஃப்ட் கீயை அழுத்தி கொண்டு அதோட ப்ளஸ் கீயையும் அழுத்தி கொள்ள வேணும். அல்லது இதில் உள்ள சூப்பர்ஸ்கிரிப்ட்ன்றதை அழுத்துவதன் மூலம் எக்ஸின் வெர்க்கம் எங்களுக்கு கிடைக்குது. அதே போல் தண்ணீரின் விஞ்ஞான குறியீடு H2O. அந்த H2O அந்த அமைப்பை நாங்கள் டைப் பண்ண போகிறோம்னு சொன்னால் சாதாரணமாக H2O இப்படித்தான் எங்களுக்கு கிடைக்கும். இது நீரினுடைய குறியீடு அல்ல. இந்த 2 நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக இதில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ட் அந்த பட்டனை அழுத்தி கொள்ள வேணும். அல்லது ஷார்ட்கட் என்று சொன்னால் கண்ட்ரோல் கீயோட ஈக்குவல் இந்த 2ஐயும் அழுத்தி கொள்ள வேணும். இப்போ நான் இதில் ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் கீயோட ஈக்குவல் அழுத்தி கொள்கிறேன். H2O கிடைக்கப்பட்டிருக்கு. மிகுதி பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.